ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் தீவிரமாகியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது என ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. அப்படி தாக்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை சீர்குலைந்துவிடும் என்றும் அது அணு அபாயம் ஏற்படுத்தும் என்றும் ரஷ்ய துணை வெளிவிவகார அமைச்சர் செர்கோ ரயவ்கோவ் தெரிவித்தார். இது உலகையே உலுக்கிவிடும் ஒரு பாரிய தவறான முடிவு என அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் ரஷ்யா ஈரான் இடையே கடந்த ஜனவரியில் கையெழுத்திட்ட 20 ஆண்டு மூலதன கூட்டுறவு ஒப்பந்தம் முக்கியமாகும். இதில் ஈரானுக்கு ரஷ்யா நேரடி ராணுவ உதவி அளிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலின் அணு நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அணு காற்றழுத்தத்தையும் சுற்றுச்சூழலையும் பாழாக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் உலகமே அதனை உறுதியாக கண்டிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இது புகுசிமா போன்ற பயங்கர விளைவுகளை உருவாக்கும் என ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய மோதலை முடிவுக்கு கொண்டுவர நடுவர் உரிமையை முன்வைத்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதனை திறந்த மனதுடன் ஏற்கிறார் என்றாலும் ஈரானின் முழுமையான சரணடைவு வேண்டும் என கூறியுள்ளாராம்.